ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா. ஓம் ஸ்ரீ வல்லப மகாகணபதி துணை. ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை. ஓம் ஸ்ரீ குருவே சரணம். கொடியது கொடியது கர்மவினை கொடியது, கொடியது கொடியது கர்மவினை கொடியது, கொடியது கொடியது கர்மவினை கொடியது. ஏன் 3 முறை சொல்கிறேன் என்றால் விளக்கம் பின்பு. வேதகிரியிலே ஜோதி பிழம்பை தொடர்ச்சியாக பார்ப்போம். மேல் உலகம் என்பதை நமது வாத்தியார் சொல்வார் மெத்தை மாடி, மெத்தை உலகம் மெத்தை மாடி என்று. நமது கோமனாண்டி மெத்தை மேல் பல ஷீட்டுகள் காலியாகவே கிடக்கின்றன என்பார் கோவனாண்டி. காரணம், அவை எல்லாம் கர்ம வினையை கணக்கிட உதவும் ஷீட்டுகள் கர்ம வினையை தீர்த்தால், அப்படி தீர்ப்பது என்பது அவ்வளவு ஈஸியானது, சுலபமானது இல்லை, மிக மிக கடினமான வேலை. கோவனாண்டி என்ன செய்தார், நமது சர்க்குருவை இந்த கர்ம வினையை களையும் வேலைக்கு அழைத்த போது நமது சர்க்குருவோ, வாத்தியாரே முடியாது, அடியேன் இந்த வேலைக்கு வர முடியாது என்று கூறிவிட்டார். கோவனாண்டியோ, அப்படி சொல்லாதடா நைனா, நீ ஏன் முடியாது என்று சொல்லிவிட்டால் யார் இந்த கிழவனுக்கு உதவி செய்வார்கள்? அதனால் நீ கட்டாயம் வரத்தான் வேண்டும், வர வேண்டும் என்று கூறவே நமது சர்க்குரு வாத்தியாரே, அடியேன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நீ உத்தரவிட்டால் அதை உடனே செய்து முடிப்பதுதானே அடியேனுடைய வேலை. ஆனால் நீயோ, நீ இஷ்டப்பட்டால் செய் என்று எனக்கு ஆப்ஷன், ஒரு வாய்ப்பு, சாய்ஸ் கொடுத்தால் அடியேன் நிச்சயம் இந்த பணியில் ஈடுபட மாட்டேன் என்று கூறி அடியார்களின் கர்மவினை தீர்வதற்காக நம் கோவனாண்டியுடன் பூமிக்கு வருகை தந்தவரே நமது சர்க்குரு. அப்படி அவளது கடினமான இந்த பூமியிலே நிறைவேற்றும் கர்மவினை தீர்வு காரணம், ஒரு கர்மவினையை தீர்க்கும் அதே சமயத்திலே புதிதாக பல கர்மவினைகள் அதனுடன் ஒட்டிக்கொள்ளும், தொற்றிக்கொள்ளும். நன்றாக கேளுங்கள். தீர்த்துட்டோம், பரிகாரம் பண்ணிட்டோம் என்று நினைக்கிறீங்களே, ஒன்று தீர்க்கும் போது புதுசாக வந்து ஒட்டிக்கும். ஆற்றில் குளிக்க போய் சேத்த பூசிக்கொண்டானா, அப்படிப்பட்ட கதையாக விடுவதே கர்மவினையின் கதை. ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். ஒருவனுக்கு 1 பைசா தானமாக அளித்தது கிடையாது. எச்சில் கையால் கூட காக்கை ஓட்டியது விரட்டியது கிடையாது. அவன் இறந்த பின் அவன் கணக்கை நேர் செய்ய மீண்டும் இந்த பூலோகத்திற்கு ஒரு கழுதையாக அனுப்பப்பட்டான். இது நடந்த கதை. காவிரி புனித நதிக்கரையிலே அது கழுதையாக பிறவி எடுத்ததால் பலரின் கர்ம வினை படிந்த ஆடைகளை சுமக்கும் ஒரு சந்தர்ப்பம், வாய்ப்பு அந்த கழுதைக்கு கிடைக்கும். ஆதலால் அந்த கர்ம வினைகள் வெகுவாக கரையும் என்பது மெத்தை மேல் உள்ளவர்களின் கணக்கு. அதான் அருள் உலகம். ஆனால் நடந்தது என்ன? ஒரு முறை காசிக்கு சென்று வந்த சன்னியாசி ஒருவன் காவிரியில் நீராடிவிட்டு தன்னுடைய ஈர ஆடையை சுற்றிலும் மரங்கள் எதுவும் தென்படாததால் அந்த கழுதை மேல் உலர்த்தி விட்டான். அந்த கழுதையோ இது பொறுக்காமல் அந்த சன்னியாசியை ஓங்கி ஒரு உதைத்து விட்டது. காசிக்கு சென்று வந்த சன்னியாசி, அப்படின்னால் இதனால் விளையும் கர்ம வினைகள் எத்தனை, இதை எப்படி சரி செய்வது? ஏன் கருணை வள்ளலான நம் சர்க்குருவே கர்ம வினையை கண்டு பின்வாங்கினார் என்பது இப்போது தெளிவாக நமக்கு தெரிந்திருக்கும். இந்த நிகழ்ச்சியை நமது சர்க்குரு நமது அடியார்களுக்கு சுவைப்பட விவரித்து கொண்டிருந்த பொழுது அன்னதானத்திற்கு நன்கொடையாக அளிக்கப்பட்ட பணத்தை எண்ணிக்கொண்டிருப்பது போல் அவைகளை தடவி கொடுத்து கொண்டே இருந்தார். வாத்தியார் பண்ண கூத்து. சற்று நேரத்துக்கு பின் தனக்கே உரிய தெய்வீக புன்னகையுடன், என்ன சார் இது, பணத்தையே பார்க்காதவன் முதலில் பெரும் பணத்தை பார்ப்பது போன்ற செய்கையாக இது உங்களுக்கு தோன்றுகிறதா அப்படின்னு கேட்டார். காரணம், இத்தகைய பணத்தாசையுடன் இந்த பணத்தை எல்லாம் தொட்டவர்களின் கர்ம வினைகள் இந்த பணத்தில் அப்படியே வந்து படிந்து இருப்பதால் அதை எல்லாம் களைய வேண்டிய அடியேனுடைய கடமை. ஆகையினால அதை தடவிக்கொண்டே இருக்கேன். அப்போதுதான் நமது சர்க்குரு நம்மை எவ்வளவு சுவையான தெய்வீக காரியத்திலே ஈடுபடுத்தி உள்ளார் என்பதை அடியார்கள் நினைத்து பெருமிதம் கொண்டார்கள். அந்த அடியார்கள் என்ன இருக்காங்க,
நம் சர்க்குரு கர்மவினை அதனுடைய பாக்கியங்களை அலசி அலசி ஆராய்ந்து அதுக்கு பிராய்ச்சித்தம் செஞ்சு அப்படி நல்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த வேளையில் அடியார்களோ சுவையான தேங்காய் சட்னியுடன் சுட சுட வாழைக்காய் பஜ்ஜியை சுவைத்து கொண்டிருந்தார்கள். எங்கு? மானசரோவர் தீர்த்தமும் அகஸ்திய தீர்த்தமும் சங்கமமாகி நின்ற தீர்த்த குளத்து அருகே, தற்போதைய ஆசிரமம் தீர்த்த கிணறு அருகில் இது நடந்தது. இத்தகைய கொடிய கர்ம வினைகளும் தீர்க்க முடியாத பாக்கிகளுமே பவானி வேதகிரியில் ஏற்றப்பட இருக்கின்ற இந்த வருஷ கார்த்திகை தீப தரிசனத்தால் மறையும் என்பதே நமது சர்க்குருனுடைய நமக்காக எடுத்து கொடுக்கின்ற வாக்கு. இதற்கு தயாராகுங்கள். கர்மவினை எல்லோருக்கும் இருக்கு. ஒருத்தருக்கு உதவி செய்ய போனால் ஒவ்வொருத்தரும் வந்துவிடும். ஒருத்தருடைய கர்மாவை நீங்கள் தீர்க்கறதுக்கு பரிகாரம்னு காசோ பணமோ சொத்தையோ வாங்கிட்டீங்கன்னா க்ளோஸ். ஆக இப்படிப்பட்ட ஒளி உன்னதமா ஒளியுல்லா சுவாமிகளை வழிபடுவதற்கு உரிய காயத்ரி மந்திரத்தையும் தான தர்மம் ஒன்றையும் அளிக்குமாறு ஒரு அடியார் வேண்டுகோள் விடுத்தார். அப்ப அடியார்களின் ஆர்வத்தை குறிப்பதாக இது அமைந்தது. அதே நேரத்திலே இது விஸ்வாவசு வருஷம். இத்துடன் 2025 ஆங்கில வருஷம் அளிக்கும் பூரண சக்திகளும் இணைந்து வருகின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நமது சர்க்குரு மேல் உள்ள ஆழ்ந்த நம்பிக்கையை பல கோடி மடங்கு பெருக்கி அளிப்பதே இந்த 2 கால சக்திகளும் ஆகும். கனிந்த கனி ஸ்ரீ காஞ்சி பரமாச்சாரியார் ஒரு சில காயத்ரி மந்திரங்களை மட்டும் ஓதினாலும் அவை பல லட்சக்கணக்கான மந்திரங்கள் ஓதிய அற்புதமான பலனை அளிக்கும் கனிந்த கனியின் அபாரமான தவ வலிமை இந்த காயத்ரி மந்திரங்களை அப்படியே பெருக்கி மக்கள் சமுதாயத்திற்கு அளிக்கப்பட்டது. இது யாருக்கும் தெரியாது. நான் அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன், கையை தூக்கினார், ஆசீர்வாதம் பண்ணார். இப்போ ஒரு படி அரிசி சாதம் அன்னதானமாக அளித்தால் காஞ்சிபுரத்தில் 10 மடங்கு பலனை அளிக்கும். ஆனால் திருவண்ணாமலையில் இதே சாதம் ஒரு படி கொடுத்தால் 100 மடங்கு பலனை அதிகரித்து தரவல்ல சக்தி உள்ளது. எம்பெருமான் உதிரமும் சதையுமாக அங்கே எழுந்த அருளி உள்ளதால் இந்த மகாத்மியம் அப்படி பிரகாசமாக இருக்கின்றது. ஒளியுல்லா சுவாமிகளின் மேல் உள்ள ஆழமான விஸ்வாசம், பிரேமை, பக்தி நம் சர்க்குரு மேல் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு நீங்கள் நிறைவேற்றும் ஸ்வஸ்தி முத்திரையை மறந்து விடாதீர்கள். சத்திய பீட நமஸ்காரம் இவையே ஒளியுள்ளா அந்த ஒளி பிரவாகமாக மாறி கருங்குழியில் அடைப்பட்டு இருக்கும் நம் முன்னார்கள் மூதாதையர்கள் தவித்து கொண்டிருக்கும் இந்த கருங்குழியிலிருந்து கரையேற மிகவும் உதவி செய்யும் சக்தி வாய்ந்தது என்பதை தெரிந்து கொண்டு தயாராகுங்கள். வேதகிரியில் ஜோதி பிழம்பிற்கு இப்பொழுது எளிமையானது. ஒருத்தருக்கு உதவ போய் அவனுடைய கர்மாவும் சேர்ந்து வந்துடும். ஜாக்கிரதை. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடைய அருளாளா அருணாச்சலம்.